வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு வீடியோ வந்து நம்ம வந்து நிறைய இந்த நகை, அதுக்கடுத்து வந்து தங்க காசெல்லாம் வாங்கிட்டு வீடியோ போடுறத வச்சு நிறைய பேர் வந்து அந்த வீடியோலாம் கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் எந்த நகை கடையில் வந்துட்டு நகை வாங்குறீங்க, இல்லை நகைச்சீட்டு வந்து எந்த மாதிரி நகைச்சீட்டு வந்து போடுறீங்க, அந்த மாதிரி டீட்டெயிலாம் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து பார்க்கலாம். நான் எந்த நகை கடையில் நகைச்சீட்டு போடுறேன், அதோட எந்த நகை கடையில் வந்து அதிக அளவில் தங்கம் வாங்குறேன் அப்படின்றத பற்றின ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பொதுவாக நான் போடுற வீடியோவில், அதாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்கிற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு நானே தங்கம் வாங்கினது பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போடுற வீடியோவாக இருக்கட்டும், அதில் வந்து நிறைய வந்து கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ தங்கம் வாங்குறீங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளோ தங்கத்து மேலே வந்து இவ்வளோ ஆசை இருக்குது, இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, மனிதாபிமானத்தை வந்து சேமித்து வைங்க, மனுஷங்களை சேமித்து வைங்க அப்படின்றது மாதிரிலாம் வந்து ஒரு சிலர் சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. நம்ம வந்து நிறைய மனுஷங்களை சேமிக்கணும், அதாவது நிறைய நல்ல உறவுகளை வந்து சேர்த்து வைக்கணும். கண்டிப்பாக அது உண்மைதான். ஆனால் அதே உறவுகள்கிட்ட நீங்கள் காசோ இல்லை பணமோ இல்லாமல் போய் ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள். அப்போ தெரியும் அந்த உறவு வந்து எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட உண்மையாக இருக்கிறாங்க அப்படின்றது. இது வந்து நான் அனுபவித்ததுனால தான் தங்கத்து மேலே வந்து எனக்கு இந்த அளவுக்கு வந்து நம்ம ஒரு வெறியே வந்தது, தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்றது. நான் இது பற்றின வீடியோ வந்து தனியாகவே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரத்த சொந்தமே வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஒரு சாதாரண காசு பணம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சாதாரண காசு பணத்தை நம்மக்கிட்ட இருந்து எந்த அளவுக்கு பிடுங்கிக்கிட்டாங்க, அதுக்கடுத்து நம்மக்கிட்ட இருந்த தங்கத்தை வந்து நம்ம ரத்த சொந்தமே எப்படி ஏமாற்றி வாங்கினாங்க அப்படின்றத பற்றின வீடியோ வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அது பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் வந்து 4 பேர் கை தூக்கி விட்டு அப்படியே மேலே வந்தவங்க கிடையாது. அது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா எங்களுடைய சொந்த முயற்சி, ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாமல் இருந்து எங்களுடைய சொந்த முயற்சியினால இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கிறோம் அப்படின்றதுக்கு முக்கிய காரணம் வந்து கண்டிப்பாக எங்கள் உழைப்பு தான். அது முக்கியமாக என்னுடைய ஹஸ்பண்டுடைய அந்த விடாமுயற்சி மற்றும் அந்த உழைப்பு, கடின உழைப்பு தான் இதுக்கு வந்து காரணம். ஸோ அதனால தான் அப்படி வந்து கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தையே வந்து தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஒரு தங்கம் இல்லை அப்படின்றதுக்காக ஒரு மனுஷனை வந்து எந்த அளவுக்கு ஏளனமாக பார்க்குறாங்க அப்படின்றது வந்து தங்கம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உடனே சொல்லலாம், அந்த மனுஷங்களை தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் எத்தனை பேர்த்த தூக்கி போடுவீங்க? உங்கள் முன்னாடி வந்து ரொம்ப சிரித்து பேசுவாங்க, நீங்கள் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் உங்களை முன்ன விட்டு பின்ன வந்து இதே வாய் வந்து சொல்லும், பாரு உடம்புல ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்றது மாதிரி. இதெல்லாம் வந்து யாரையும் கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்ல. இந்த உலகத்துடைய ப்ராக்டிக்கல் என்ன அப்படின்றத வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மனுஷங்களுடைய இயல்பான குணம் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு அடுத்தவங்களுக்காக இல்லைனாலும் உங்களுக்காக வந்து சேமிச்சு வைங்க. இன்னைக்கு நீங்கள், அதாவது என்னை பற்றி நான் சொல்கிறேன், நான் வாங்கின அந்த ஒரு அவமானம், அதுக்கடுத்து வந்து அந்த கஷ்டமும் இதெல்லாம் வந்து என் பசங்க அனுபவிக்கக்கூடாது அப்படின்றதில் நானும் என் வீட்டுக்காரரும் ரொம்பவே உறுதியாக இருக்கிறோம். ஸோ அதுக்காக தான் வந்துட்டு என்னால் முடிஞ்சது, ரொம்ப பெரிய அளவுக்கு இல்லைனாலும் என்னால் என்ன முடியுதோ அதை வந்து கண்டிப்பாக வந்து சிக்கனமாக இருந்து சேமித்து வச்சிட்ருக்கிறேன். ஸோ இதுக்காக தான் வந்து தங்கம் சேமிக்கிறது. இதில் வந்து யாரையும் புண்படுத்தணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதை சொல்ல கிடையாது. இதுதான் வந்து இயல்பு. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேராசையெல்லாம் நமக்கு வேணாம். எனக்கு வந்து கிலோ கணக்கில் தங்கம் சேமிக்கணும் அப்படின்றதெல்லாம் வேண்டாம். கோடி கணக்கில் பணம் சேமிக்கணும் அப்படின்றதும் வேண்டாம். நம்மளுக்கு என்ன ப்ராக்டிக்கலாக சேமிக்க முடியும்? நம்ம பசங்க வந்து கஷ்டப்படாமல் இருக்கணும். அவங்க வந்து ஒரு படித்து மேலே ஓரளவுக்கு அவங்க மேலே வர்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையாக தேவைப்படுற விஷயம் கூட கிடைக்காம போயிடக்கூடாது அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். ஸோ அது மாதிரி நீங்களும் இருங்க அப்படின்றது தான் உங்களுக்குமே நான் சொல்கிறேன். இதில் வந்து தங்கம் தான் பிரதானம், தங்கம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்ல கிடையாது. நம்மளுடைய அந்த ஒரு லீட் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம பசங்களுடைய லைஃபாக இருக்கட்டும், ஒரு அவசர தேவைக்கு நமக்கு பயன்படுறது அப்படின்றது வந்து தங்கம். ஸோ அதுக்காக தான் வந்து வாங்குங்கன்னு சொல்கிறேன். மத்தபடி இதில் வேறு எந்த விஷயமும் கிடையாது. இப்போ நான் எந்த மாதிரி நகைச்சீட்டு வந்து போடுறேன் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்துட்டு 2 விதமான நகைச்சீட்டு வந்து போடுறேன். அதாவது எப்பயுமேனா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு என்ன நான் போட்டுட்ருக்கிறேன், ரெகுலராக நான் வந்து என்ன போட்டுட்ருக்கேன், எனக்கு எது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்பவே அது வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றத பற்றின டீட்டெயில் வந்து சொல்கிறேன். நான் போடுறது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து தங்கத்தில் வரவு வைக்கிற சீட்டு. அதாவது இன்றைக்கி நம்ம கொண்டு போய் பணம் கட்டுறோன்னா இன்றைக்கி தங்கத்துடைய விலைப்படி தங்கமாக நமக்கு வரவு
வச்சு கொடுப்பாங்க. அதில் வந்து செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கிடையாது. ஜிஎஸ்டியும் இல்லாமல் என்னால் தங்கம் வாங்கிக்க முடியும், அதாவது நகையாக வாங்கிக்க முடியும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. அப்படின்றதுனால அந்த சிட்டு வந்து கண்டிப்பாக போடுவேன். அது வந்து என்கிட்ட என்ன அமௌண்ட், அதாவது இப்போ ஒரு சிட்டு வந்து முடிய போகுதுன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருவேன். எனக்கு என்ன செலவுகள் இருக்குது, மந்த்லி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இதை எதில் வந்து ஃபில்டர் பண்ணலாம், என்ன அமௌண்ட் வந்து என்னால் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து அதை ஒரு நகைச்சீட்டாக மாற்றிடுவேன். அதாவது 3000மோ 4000மோ 5000மோ இது மாதிரி என்ன ஒரு மாதத்துக்கு என்னால் மிச்சப்படுத்த முடியும். ரொம்ப சிக்கனமாகவும் இருக்க முடியாது, ரொம்ப தாராளமாகவும் செலவு பண்ண முடியாது. மிடிலாக நான் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரியான அமௌண்ட்டுக்கு நகைச்சீட்டு வந்து போட்டுருவேன். அது தங்கத்தில் உறவு வைக்கக்கூடியது. செய்கூலி சேதாரம் இல்லாத நகைச்சீட்டு எங்கே இருக்குது அப்படின்றீங்க. ஒரு சில ஊர் பேர்லாம் சொல்லி அங்கே வந்து நல்ல நகை சீட்டு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு சத்தியமாக அதெல்லாம் தெரியாது. இப்போ திருச்சியில் வந்து கேட்டிங்கன்னா எனக்கு தெரியும். ஏன்னா இப்போ நான் இங்கே இருக்கிறது, நான் பிறந்து வளர்ந்த ஊர் அப்படின்றதுனால இங்கே நான் வந்து சிட்டு போடுறேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து அந்த டீட்டெயில் தெரியும். மித்தபடி அதுக்கு அடுத்தடுத்து ஊர்லாம் கேட்குறீங்க, அதில் வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தான் முயற்சி பண்ணி போய் ஒவ்வொரு கடையாக கேட்கணும். எந்த மாதிரி நகைச்சீட்டு இருக்குது, இல்லை எப்படி வந்து பெனிஃபிட் இருக்குது அப்படின்றதெல்லாம். இதில் வந்து நகைச்சீட்டில் வந்து பெனிஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, எந்த மாதிரி நகைச்சீட்டு போட்டால் லாபமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து பாருங்கள். ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது பாரு நகைச்சீட்டு நம்ம ஊரில் இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றது மாதிரி போடுறப்ப கட்டாயம் உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ நான் போடுறது தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகைச்சீட்டு, அது வந்து ஒன்று போட்டுருவேன். அது 4000 5000 அந்த மாதிரி. அதாவது ஆரம்பிக்க போகிறப்ப என்ன அமௌண்ட் என்னால் மிச்சப்படுத்த முடியும் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்றது மாதிரி ஒரு அமௌண்ட் வந்து போட்டு விட்டுருவேன். அது வந்து ரெகுலராக 15 மாதம் கட்டணும். எங்கள் ஊரில் வந்து 15 மாதம் கட்டணும். நான் வந்து 15 மாதத்துக்கு கட்டிட்டு டோட்டலாக என்ன வெயிட் சேர்ந்துருக்கோ தங்கத்தோடைய அளவு அதுக்கு வந்து நகையாக எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் நான் இப்போ வந்து கண்டினியூவாக அது வந்து பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டாவது இன்னொரு சிட்டு பார்த்திங்கன்னா, தங்கத்திலேயே வந்து அதாவது நகை சீட்லேயே வந்து குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கண்டினியூவாக போடுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து அது இடையில வந்து குழுக்களில் செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்றப்போ நம்ம பேலன்ஸ் இருக்கக்கூடிய எந்தவித அமௌண்ட்டும் கட்டாமல் நகையாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. நான் வந்து இது மாதிரி பல டைம் போட்டு எனக்கு பல டைம் வந்து குழுக்களில் செலக்ட் ஆகி நான் நிறைய நகை அதில் வந்து எடுத்திருக்கேன். மேபி எனக்கு தெரிஞ்சு ஒரு 6-7 டைம் அது மாதிரி நான் வந்து செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ அது மாதிரி வந்து நகையை எடுத்துருவேன். எப்போயெல்லாம் வந்து இதுலேயுமே சொல்கிறேன், என்னுடைய லக்கோ என்னவோ தெரில, நான் வந்து ரொம்ப கம்மி அமௌண்ட்டு போடுறப்ப செலக்ட் ஆகிடுவேன். அதுக்கு ஏற்றது மாதிரியான நகை வந்து எடுத்துருவேன். ஆனால் ரொம்ப அதிகமாக சரி ஓகே நம்ம தான் செலக்ட் ஆகிறோமே அப்படின்றது மாதிரி கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக போட்டேன்னா அந்த டைம் வந்து செலக்ட் ஆக மாட்டேன். ஃபுல்லாக நான் அந்த ஃபுல்லாக கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்மளே பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரியான சிட்டு வந்து போட்டுக்குவேன். மினிமம் 500 ரூபாயிலேருந்து போடலாம். ஸோ இது மாதிரி தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். இதில் வந்து வெள்ளி, அதாவது ரெண்டாவதாக சொன்னேன் பார்த்தீங்களா, தங்க நகையிலேயே குலுக்கல் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து தங்கம், வைரம், அதுக்கடுத்து வெள்ளி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், ஃபர்னிச்சரு, எலக்ட்ரானிக் திங்ஸ் இது மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்றதுனால நான் அதை வந்து கண்டினியூவாக போடுவேன். எனக்கு என்ன இப்போ வந்து தோணுதோ அது மாதிரி எடுப்பேன். இது மாதிரி தான் வந்து நிறைய வெள்ளி பொருட்கள் வந்து சேர்த்தேன். அதாவது வெள்ளி தட்டு, அதுக்கடுத்து வந்து விளக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய எடுத்து வச்சேன். ஸோ இது மாதிரி எனக்கு பெனிஃபிட்டாக இருக்குது. எங்கள் ஊரில் இது மாதிரி பெனிஃபிட்டாக இருக்கிறது இதுதான் அப்படின்றதுனால இந்த சீட்டு வந்து நான் கண்டினியூவாக போட்டுட்ருக்கேன். அதுக்கடுத்து வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். இது வந்து பல்காக ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து இந்த சிட்டில் வந்து சேரலாம். அதாவது ஒரு டைம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுவோம். அன்னைக்கு தங்கத்தோடைய விலை என்ன அப்படின்றத பொறுத்து நமக்கு கிராமாக வரவு வச்சு கார்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதை வச்சுட்டு நம்ம ஒரு வருஷம் கழித்து போய் எந்த வித செய்கூலி சேதாரமும் இல்லாமல் நகையாக எடுத்துக்க முடியும். இது மாதிரி நான் ஒரே ஒரு டைம் தான் போட்டேன். அதுவுமே வந்து ஒருத்தவங்களுக்கு செய்முறை பண்ணணும் அப்படின்றதுனால அந்த நகை வந்து எடுத்து போட்டாச்சு. அதுக்கடுத்து நான் வந்து போடலை. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட இருந்த பழைய வெள்ளி அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு ஒரு 500 கிராமுக்கு மேலே இருந்தது. ஸோ அது மாதிரியெல்லாம் கொடுத்துட்டு போட்டேன். மேற்கொண்டு கொஞ்சம் பணமும் கட்டி அதில் வந்து ஜாயிண்ட் ஆனேன். ஸோ அது மாதிரி போட்டேன். இது போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆச்சு. எடுத்தாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் இது கண்டினியூ பண்ணலை இன்ன வரைக்கும். இது மாதிரி தங்க காசு ஏன் அதிக அளவில் வாங்குறீங்க அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. எனக்கு வந்து அது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது. இதோடைய பயன் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முன்னாடி வீடியோலேயே. அதாவது நான் வந்து அந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அது வந்து போட்டுட்டு ஒருவேளை எனக்கு அதில் வந்து ஒரு 8 கிராம் சேர்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கடுத்து ஒரு 2 பவுனுக்கா எனக்கு வந்து ஒரு நகை பிடிச்சிருக்கு, அதாவது ஒரு 16 கிராமில் பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காக அந்த 8 கிராம் தான் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் அதுக்காக அந்த நகையை விட்டுட்டு வரணுமா அப்படின்றது மாதிரி
இந்த எக்ஸ்ட்ராவாக நான் வந்து காயின் சேர்த்து வைக்கிறதெல்லாம் சேர்த்து போட்டு எனக்கு ஒரு பெரிய உருப்படியான நகையாக எடுக்க முடியுது. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கரெக்டாக வந்து காயின் வந்து சேர்த்துக்கிட்டே வருவேன். ரெண்டாவது ஒரு அவசர தேவைக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து 2013 அதாவது 2012 தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைமாக வந்து காயின் சேவ் பண்ண ஆரம்பித்தேன். 2013 பார்த்தீங்கன்னா என்னுடைய டெலிவரி டைம், அதாவது சரவணா வந்து பிறக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டோம். அப்போ எல்லாம் வந்துட்டு அப்போ டெலிவரிக்கான அந்த அமௌண்ட்டுக்கு எல்லாமே வந்து இந்த கோல்டு தான் எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. அதாவது அந்த கோல்டு காயின் வந்து சேல் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கவும் சரி அப்போ தங்கத்தோடைய வேல்யூ இதுதான் அப்படின்றது மாதிரி புரிஞ்சுட்டு 2012 சேவ் பண்ண ஆரம்பிச்சு 2024 வரைக்கும், அதாவது போன வருஷம் வரைக்கும் ஒரு 20 பவுனுக்கு மட்டும் நான் தங்க காசு வந்து வாங்கியிருப்பேன். 20ன்றது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஒரு 20 to 25க்குள்ள தங்க காசு மட்டும் வாங்கினது வந்து இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன். இது எல்லாம் இப்போ என்கிட்ட இல்லை. நான் வந்து இடையில நகை எடுக்கிறப்போ போட்டு எடுத்துருவேன். அந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தங்க காசு அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு அவசர தேவைக்காக இருக்கட்டும், இல்லை நமக்கு பிடிச்ச நகை எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை திடீர்னு ஒரு விசேஷம் வருது யாருக்கும் செய்முறை பண்ணணும் அப்படின்னாக்க ஒரு நகையாக கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலாக அந்த மாதிரி காயினாக கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கும் யூஸ் ஆகும். அவங்க போட்டுட்டு வேற அவங்களுக்கு பிடிச்சது மாதிரியான நகை எடுத்துக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆகுன்றதுனால எனக்கு வந்து காயின் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது ரொம்ப கம்மி அமௌண்ட் இருந்தாலும் என்னால் வாங்கி வைக்க முடியும். சட்டுன்னு வந்து காயின் வந்து சேவ் பண்ணுறது ரொம்ப எனக்கு ஈஸியாக இருக்குது. இதுவே நான் போய் ஒரு நகையாக எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இதெல்லாம் போட்டு எடுக்கிறது மாதிரி இருக்கும். இதுவே வந்து காயினுக்கு வந்து இங்கே திருச்சியை பொறுத்த அளவுக்கு, அதாவது நான் வாங்குற கடையில் பார்த்தீங்கன்னா 1% தான் வந்து செய்கூலி சேதாரம். அதுவுமே வந்து நம்ம கேஷாக கொடுத்து கார்டு போட்டால் தான் அந்த 1%. கேஷாக கொடுத்து எடுத்தோம்னா அதுவும் கிடையாது. ஸோ எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குன்றதுனால நான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டேன். அதோட இந்த ஃபெஸ்டிவல் டைம்லலாம் வந்து ஃபுல்லாகவே எதுவுமே இல்லைன்றவாங்க. ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை, வெறும் அந்த கோல்டு ரேட்டுக்கு மட்டும் எடுக்கலான்னு எப்பயாவது ஒரு டைம் ஆஃபர் போடுவாங்க. அதையுமே வந்து பயன்படுத்தி எடுத்து வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி சேர்த்தது தான் வந்துட்டு இவ்வளோ பவுனு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்களுமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மினிமம் ஒரு 900 ரூபாய் இருந்தால் கூட நம்மளால் ஒரு 100 மில்லிகிராம் வந்து வாங்க முடியும். அப்படின்றதுனால அதையுமே இப்போ நான் விடுறதில்ல. அந்த ஒரு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அதையுமே சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த தங்க காசு சேமிக்கிறது அப்படின்றது வந்து எனக்கு 100% வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அது மாதிரி சிட்டு போடுறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2009 நான் போட்டுட்ருக்கேன். எங்களுக்கு 2008 வந்து கல்யாணம் ஆனது. ஸோ 2009 நான் வந்து கோல்டு சிட்டு வந்து போட்டுட்ருக்கேன். அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக கட்டுறது தான். அதாவது அமௌண்ட்டாக கட்டிட்டு அதில் வந்து கோல்டு எடுக்கிறப்போ அதுக்கு செய்கூலி சேதாரம்லாம் போடுவாங்க. அப்போயெல்லாம் வந்து ஜிஎஸ்டி எல்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எடுத்தது தான். இடையில வந்து தான் இந்த தங்கத்தில் வர வைக்கக்கூடிய நகை சீட்டு அப்படின்றது வந்து வந்தது. இது சரியாக எனக்கு வருஷம் வந்து ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு 7 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். 7-8 வருஷம் இருக்கும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி இது எப்போ இந்த சிட்டு ஸ்கீம் வந்ததோ அதோடைய பெனிஃபிட் தெரிஞ்சுட்டு நான் அதிலேருந்து கண்டினியூவாக போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து ரொம்பவே எனக்கு உதவியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிட்டு ஸ்கீம் இருந்துச்சுன்னா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எப்படி சிட்டு ஸ்கீம் வந்து போடுறதுன்னு தெரிலனா நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டிப்பாக அதை செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஊரில் அது மாதிரி ஏதாவது சிட்டு ஸ்கீம் இருந்துச்சுன்னா போடுங்க. நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா சிட்டு இல்லாமல் நம்மளால் நகை வாங்க முடியாது. அதுவும் இப்போ விற்கிற விலைக்கு கட்டாயம் வாங்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இருக்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு போட்டு நகை எடுக்கிறதுன்றது தான் நல்லாவே ஒரு உதவியாக இருக்கும். ஸோ அது மாதிரி பண்ணுங்கள். மாதம் ஒரு அமௌண்ட் கட்டுறது மாதிரியும் ஆச்சு, நமக்கு வந்து தங்கமும் கைக்கு கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்பகமான கடையிலேயே போடணும். அதையுமே கண்டிப்பாக பார்த்துட்டு போடுங்க. இப்போ ப்ரெசண்ட்டாக நான் வந்து கட்டிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த தங்கத்தில் வர வைக்கிற சீட்டு வந்து ஆப்லேயே கட்டிகிட்டு இருக்கேன். அதாவது அந்த நான் கட்டக்கூடிய கடையில் வந்து இதுக்குன்னு தனியாக ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணி கடைக்கே போக தேவையில்லை. நம்ம அதிலேயே வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து எந்த மாதிரி ஸ்கீம் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல இருந்து நம்ம அமௌண்ட்டு மாதம் கட்டுறது வரைக்கும் எல்லாமே அந்த ஆப்பில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த சிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு, அதாவது 15 மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம கடைக்கு போயிட்டு நகை எடுக்கிற அன்னைக்கு அந்த ஆப்பை காட்டி அந்த சேர்ந்திருக்க தங்கத்துக்கான நகையை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இது மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த தங்க நகையிலேயே குலுக்கல் சீட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அது ஒன்று எப்போயுமே கண்டினியூவாக போடுவேன். இப்போ ப்ரெசண்ட்டில் வந்து ஒரு 1000 ரூபாய் மட்டும் அதுக்கு தனியாக கட்டிகிட்டு இருக்கிறேன். இதுதான் இப்போ நான் வந்து கட்டிகிட்டு இருக்கக்கூடிய சிட்டு ஸ்கீம்.
அது மாதிரி நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறது பார்த்தீங்கன்னா, வேஸ்டேஜ் உள்ள சிட்டு தான் எங்கள் ஊரில் இருக்குது, இல்லை 50% வேஸ்டேஜ் உள்ள சிட்டு தான் இருக்குது அப்படின்றது மாதிரி கேட்குறீங்க. இது எது லாபம் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஒரு 50% வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகை எடுக்கலாம் அப்படின்னா இந்த சிட்டு ஸ்கீம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எங்கள் ஊரில் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வெறுமனே அந்த வேஸ்டேஜ் உள்ள அதாவது அமௌண்ட்டாக கட்டுற சிட்டு தான் இருக்குது அப்படின்னா அதுதான் வேறு வழி இல்லை, அதுதான் போட்டாகணும். இதை விட்டுட்டு நமக்கு தெரியாத ஊரில் தெரியாத கடையில் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போடுறதும் கூட நீங்கள் ரொம்ப யோசித்து பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுடைய பணம் அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஒரு சில கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ராப்ளம் ஆச்சு அப்படின்றது வந்து நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற பணத்தை வந்து ஒரு இடத்துல வந்து சிட்டு மாதிரி கட்டி நம்ம வந்து வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு டைமுக்கு 100 டைம் யோசித்து செயல்படுங்க. அதுக்கு நீங்கள் உங்கள் கண் எதிர்க்க இருக்கக்கூடிய ஒரு நகை கடையை செலக்ட் பண்ணுறது தான் என்னை பொறுத்த அளவுக்கு நல்லதுன்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக யோசித்து முடிவு பண்ணுங்கள். அடுத்து முக்கியமாக கேட்குறீங்க, நீங்கள் வந்து எந்த நகைக்கடையில் வந்து நகைச்சீட்டு போடுறீங்க, நகை எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா திருச்சி மங்களன் மங்களில் தான் வந்து நகை சீட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து தங்கம் வாங்குறதா இருக்கட்டும், காயின் வாங்குறது, இல்லை நகையாக எடுக்கிறது, வெள்ளி பொருட்கள் வாங்குறது எல்லாமே அங்கே தான். இது வந்து கண்டிப்பாக அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை தான் சொல்கிறேன். உங்களை வந்து இங்கே போடுங்கன்னு சொல்லலை, அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு வந்து அங்கே தங்கத்தோடைய குவாலிட்டி பிடிச்சிருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து கோல்டு சிட்டு போட்டு எடுக்கிறதுனால எனக்கு அது பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மாதிரி சிட்டு ஸ்கீம் வந்து பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்றதுனால அங்கே வந்து போட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லலிதா ஜுவல்லரிலையுமே எடுப்பேன். லலிதா ஜுவல்லரி அதுக்கடுத்து கல்யாணில் வந்து முன்னாடி எடுத்துகிட்டு இருந்தேன், இப்போ வந்து எடுக்கிறதில்ல. லலிதா ஜுவல்லரிலையும் இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது மாதிரி தான் வந்து பண்ணுறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து நகைக்கடை சூஸ் பண்ணணும், இல்லை வந்துட்டு உங்களுக்கு நகை எடுக்கணும் அப்படின்னா தங்கத்தோடைய குவாலிட்டி பாருங்கள், அது எத்தனை வருஷமாக அந்த ஷாப் வந்து அங்கே இருக்குது, ரொம்ப நம்பகத்தன்மையானதாக இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து நகை வாங்குறதா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு சிட்டு போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணுங்கள். தங்கத்தின் அவசியம் இது கேட்டிங்கன்னா அதாவது என்கிட்ட இந்த கொஷின் யாராவது கேட்டாங்கன்னா பக்கம் பக்கமாக சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. தங்கத்தோடைய அவசியம்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு வந்து ஒரு அவசர தேவைக்கு பயன்படுது அப்படின்னா அதுக்கு 100% வந்து தங்கமாக தான் இருக்கும். நீங்கள் வந்து அமௌண்ட்டாக சேவ் பண்ணுறீங்க அப்படின்றப்போ அதுக்கு வந்து உடனே எல்லாம் வேல்யூ ஏறாது. ஒரு 15 வருஷம் 10 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணினா மட்டும்தான் ஓரளவுக்கு நமக்கு வந்து லாபம் கிடைக்கும். இல்லை இதுக்கு வந்து அப்படியே டபுள் த மடங்கு கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஷார்ட் பீரியடில் கிடைக்கும்னா கண்டிப்பாக அது வந்து ஏமாத்து வேலையாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே வந்து நமக்கு தெரிஞ்சு தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்பவே லாபகரமானது. ஏன்னா இப்போ ஜனவரி ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னாக்க எந்த அளவுக்கு தங்கத்தோடைய விலை இருந்துச்சு, இப்போ 1 மந்த்லேயே வந்து எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்றது எல்லாமே பார்ப்போம். ஸோ எந்த அளவுக்கு நமக்கு லாபம் கிடைக்கிது அப்படின்றது வந்து இந்த ஒரு விஷயந்தான். நமக்கு ஈஸியாக எல்லாமே இப்போ தங்கம் வந்து கையில் இருந்துச்சுன்னா ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், இடம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை பசங்களுடைய படிப்பு செலவு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் தங்கத்தை வந்து நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதாவது அடமானம் வச்சோ இல்லை விற்றுட்டோ நம்மளால் அதை வந்து அமௌண்ட்டாக மாற்றி நமக்கு வந்து அதை பயன்படுத்திக்க முடியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கினப்போ ஸ்டார்டிங்கில் வந்து 2008 வந்து நான் வாங்கினப்போ ஒரு பவுனோடைய விலையே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 7000 to 8000 தான் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து நான் அன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு சேவ் பண்ண தங்கத்தோடைய வேல்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குன்னு பாருங்கள், ஒரு 70,000. அதான் ஸோ எந்த அளவுக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து அதிகரிக்குது அப்படின்றது இதுதான். இன்னுமே வந்து சொல்கிறாங்க ஒரு கிராம்லாம் வந்து 10,000க்கு மேலே போகுது அப்படின்றது மாதிரி. இது எந்த அளவுக்கு நம்பகம்னு தெரியலை, இருந்தாலுமே வந்து சொல்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே வந்து நம்பாமல் இருந்து தான் இன்னைக்கு வந்து தங்கத்தோடைய விலை வந்து இந்த அளவுக்கு அதிகரித்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறோம். ஐயோ எனக்கு பொண்ணு இருக்கா, நான் எப்படி தங்கம் வந்து சேமிக்க போகிறேன் அப்படின்றது மாதிரிலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. உங்கள்கிட்ட அமௌண்ட் இருக்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரொம்பவே அது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். என்னை பொறுத்த அளவுக்கு இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நம்பகத்தன்மையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நல்ல ஒரு பெருகிற இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா அது வந்து இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம திருச்சி தமிழ் யூடியூப் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.